9வது கத்தியபாகம். அத ச அபூர்யமானாபிஹி ச கலாபிஹி அமராணாம் க்ஷீயமானாபிஹி ச கலாபிஹி பித்ருணாம் அஹோராத்ராணி பூர்வபட்ச அபரபட்சாபியாம் விதன்வானஹ சர்வஜீவநிவஹ பிராணஹ ஜீவஹ ச ஏகம் ஏகம் நட்சத்திரம் த்ரிம்சதா முகூர்த்தைஹி புங்க்தே. அத ச அபூர்யமானாபிச்ச கலாபிஹி அமராணாம் க்ஷீயமானாபிஹி ச கலாபிஹி பித்ருணாம் அஹோராத்ராணி பூர்வபட்ச அபரபட்சாபியாம் விதன்வானஹ சர்வஜீவநிவஹ பிராணஹ ஜீவச்சைகமேகம் நட்சத்திரம் த்ரிம்சதா முகூர்த்தைர்புங்க்தே. சந்திரன் சுக்லபட்சத்தில் இருக்கிற கலகளால தேவர்களுக்கும், கிருஷ்ணபட்ச கலகளால பிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறார். இப்படி எல்லா உயிரினங்களோடும் பிராணனாயிட்டு ஆக்டிவேட் பண்ற சந்திரன் ஒரு நட்சத்திரத்தை பகல் 15 முகூர்த்தங்கள், ராத்திரி 15 முகூர்த்தங்கள் அப்படிங்கிற கணக்கில் ஒரு நட்சத்திரத்தை 30 முகூர்த்தங்களால பூர்த்தி பண்றார். அதுக்கப்புறம் ஆபூர்யமானாபிஹி சந்திரன் அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வரைக்கும் சந்திரனுக்கு இப்படி கலகள் இப்படி கூடி கூடி வர்றது, சந்திரனுக்கு விருத்தி சம்பவிக்கிறது. கலகள் அப்படின்னா அம்சங்கள். பௌர்ணமியில பூர்ணத்துவம் பிராபிக்கிறார் சந்திரன். அப்படி கூடி கூடி வர கலாபிகி கலகளால அமராணாம் தேவர்களுக்கும் க்ஷீயமானாபிகி சந்திரகலகள் கம்மி கம்மியாயிட்டு வர அந்த கிருஷ்ணபட்சத்தில் பித்ருணாம் பிதர்களுக்கும் பூர்வபட்ச அபரபட்சாபியாம் பூர்வ அபர பட்சங்களால அஹோராத்ராணி பகலும் ராத்திரியும் விதன்வானஹ பூர்வ அபர பட்சங்களால அஹோராத்ராணி விதன்வானஹ பகலும் ராத்திரியும் இப்படி நன்னா பரிபூர்ணமாயிட்டு ரொம்பி நிற்கிறார். சுக்லபட்சம் தேவர்களோடு பகல், கிருஷ்ணபட்சம் பிதர்களோடு பகல். அப்படி இருக்கிற தேவர்களோடும் பிதர்களோடும் பகலுகளில் அவளுக்கு சந்தோஷத்தை நன்னா கொடுக்கிறார் சந்திரன்.
தேவர்களையும் பிதர்களையும் அந்த டைமில் சக்தி இருக்கிறவர்களாயிட்டு மாத்துறார் சந்திரன். தேவர்களோடு பகல் டைமில் தேவர்களுக்கு சக்தி கூடும். அதானது கிருஷ்ணபட்சத்தில் தேவர்களுக்கு சக்தி கூடும். பிதர்களோடு பகல் டைமாக இருக்கிற கிருஷ்ணபட்சத்தில் பிதர்களுக்கு பலம் கூடும். தேவர்களோடு பகல் சமயமாக இருக்கிற சுக்லபட்சத்தில் தேவர்களுக்கு சக்தி கூடும். பிதர்களோடு பகல் சமயமாக இருக்கிற கிருஷ்ணபட்சத்தில் பிதர்களுக்கு சக்தி கூடும். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி வரைக்கும் தேவர்களுக்கும், பௌர்ணமியிலேருந்து அமாவாசை வரைக்கும் பிதர்களுக்கும் சக்தி கூடும். சர்வா எல்லா ஜீவநிவக ഉയിരിനങ്ങളോട് കൂട്ടങ്ങളോട് പ്രാണഹ പ്രാണനാക്കും ചന്ദ്രൻ. മനഃശക്തിയും ശരീരத்துக்கு പോഷണം കൊടുക്കുന്നതും എല്ലാം ചന്ദ്രനാക്കും. ജീവഹാച ഉയിരിനങ്ങളോട് ജീവനും ചന്ദ്രനാക്കും. ഏകം ഏകം നക്ഷത്രം ഓരോരോ നക്ഷത്രങ്ങളെ ഇരുപത്തേഴ് നക്ഷത്രങ്ങളെ അശ്വതി ഭരണി കാർത്തികை ரோகிணி மகீரம் திருவாதிரை புணர்தம் பூயம் ஆயில்யம் அகம் பூரம் உத்திரம் இப்படின்னு രേവതി വരയ്ക്കും. അതുകൂടാതെക്ക് ഉത്രാടത്തിലേന്ത് തിരുവോണം വരയ്ക്കുമാണ് அந்த நடுபாகத்தில் உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவிலாயிட்டு அபிஜித்து அப்படிங்கிற ஒரு நட்சத்திரமும் இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிற அபிஜித்து நட்சத்திரத்தையும் கூட்டினா மொத்தம் 28 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை ത്രിംശദാ 30 മുഹൂർത്തൈഹി മുഹൂർത്ത നേരത്തിൽ புங்க்தே சந்திரன் கடக்கிறார். ஒரு முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது 48 மினிட். ஒரு நாள் அப்படிங்கிறது 24 மணிக்கூர். 24 மணிக்கூர்ல 48 முகூர்த்த சமயங்கள் கடக்கிறார் சந்திரன். பகல்ல 15 முகூர்த்தங்களும் ராத்திரி 15 முகூர்த்த நேரங்களும். சூரிய உதயத்துக்கு தகுந்த மாதிரி தினமானம் கணக்காக்கி பகல் எத்தனை நாழிகை இருக்கு அப்படின்னும் சூரிய அஸ்தமனத்துக்கு தகுந்த மாதிரி രാത്രിമാനം കണക്കാക്കി രാത്രി എത്ര നാഴികை இருக்கு அப்படின்னும் ഓരോ ദിവസങ്ങളിലെയും கணக்கு பண்றதுக்கு சாதிக்கும். தினமானத்தை பார்த்தாலே தினமானம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா பகல் கூடுதல் இருக்கு, ராத்திரி குறைவு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தினமானத்தை பார்த்து தினமானம் 30 நாழிகையை விட கம்மியா இருந்தா அன்னைக்கு பகல் குறைவாக்கும் அப்படின்னும் ராத்திரி கூடுதலாக்கும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். நட்சத்திரம் தொடங்கின சமயம் முதல்க்கு அந்த நட்சத்திரம் எத்தனை நாழிகை இருக்கு அப்படின்னும் சந்திரனோடு ஸ்திதிக்கு அனுசரித்து சொல்றதுக்கு சாதிக்கும். ஒரு ராசியில 3 நட்சத்திரங்கள் வழியாவாக்கும் சந்திரன் சஞ்சாரம் பண்றது. சந்திரன் நிற்கிற அந்த நட்சத்திர மேகலை வழி ரொம்ப க்ளோஸ் கன்ஜங்ஷன்ல வேறையும் நட்சத்திரங்கள் வரதுண்டு. அப்படி வரத சக்ரஹர்ஷம் அப்படின்னு சொல்லப்படுறது.
പകലിലെ 15 മുഹൂർത്തങ്ങളും രാത്രി 15 മുഹൂർത്തങ്ങളുമാക്കും ഒരു നാളേക്ക് ഉള്ളത്. ஒரு முகூர்த்தம் அப்படிங்கிறது 2 நாழிகை. ஒரு நாளைக்கு மொத்தம் 30 முகூர்த்தம். 15 പകൽ മുഹൂർത്തവും 15 രാത്രി മുഹൂർത്തവും. தினராத்திரி பிரமாணத்தோடு அந்த ஒரு மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த 2 நாழிகை அப்படிங்கிறதுல மாற்றங்கள் வரதுண்டு. பகல் இருக்கிற 15 முகூர்த்தங்களுக்கு ഒന്നിലേന്ത് 15 വരയ്ക്കുமான മുഹൂർത്തങ്ങൾക്കാன നക്ഷത്രങ്ങളെ ചൊല്ലപ്പെടുന്നത്. ഓരോ നാളേക്കും ഓരോ നക്ഷത്രങ്ങളാക്കും. இருந்தாலும் பகல்ல இருக்கிற 15 முகூர்த்தங்களுக்கான நட்சத்திர ஆதிபத்தியம் தனியா சொல்லப்படுறது. அதே மாதிரி ராத்திரி இருக்கிற 15 முகூர்த்தங்களுக்கான நட்சத்திர ஆதிபத்தியம் தனியா சொல்லப்படுறது. பகல்ல இருக்கிற முதல் முகூர்த்தத்தோடு நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை. அதுக்கப்புறம் ஆயில்யம், அனிழம், மகம், அவிட்டம், புராடம், உத்ராடம். இங்க உத்ராடத்துக்கும் திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கிற அபிஜித்து அப்படிங்கிற நட்சத்திரம். அதுக்கப்புறமா ரோஹிணி, கேட்ட, விசாகம், மூலம், சதயம், பூரம், உத்திரம் இப்படின்னு பேரு. ராத்திரியில இருக்கிற 15 முகூர்த்தங்களுக்கு முதல் முகூர்த்தத்தோடு நட்சத்திரம் அப்படிங்கிறது திருவாதிரை. அதுக்கப்புறம் புரோருட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகா, ரோஹிணி, மகீரம், புனர்தம், பூயம், திருவோணம், அத்தம், சித்திரா, சோதி இப்படின்னு பேருகள். இப்படி இருக்கிற 30 முகூர்த்த நட்சத்திரங்களை ஆக்கும். டெய்லியும் பகல்லையும் ராத்திரியுமாயிட்டு சந்திரன் கடக்கிறார் அப்படின்னாக்கும் இங்க சொன்னது. இங்கே த்ரிம்சதா முகூர்த்தைஹி புங்க்தே அப்படின்னு சொன்னதாலே ஆக்கும். இந்த முகூர்த்த நட்சத்திரங்களை இதோடு கூடிட்டு கனெக்ட் பண்ணி பார்த்தது. பகல்ல 15 முகூர்த்தத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் ராத்திரி 15 முகூர்த்தத்தில் இருக்கிற நட்சத்திரங்களும் அதை என்னெல்லாம் ஆக்கும் அப்படிங்கிறதையாக்கும் பார்த்தது. டெய்லி நட்சத்திரங்கள் இப்படி மாறிண்டே இருக்கு. நமக்கு அந்த நட்சத்திரங்களை பார்த்துட்டாக்கும் பல காரியங்களுக்குமான முகூர்த்தங்களை നമ്മൾ എടുக்கிறோம். സാധാരണമായിട്ട് അശ്വതി, മകീരം, പുണർദം, പൂയം, ഉത്രം, അത്തം, ചിത്തിര, ചോതി, അനിഴം, ഉത്രാടം, തിരുവോണം, അവിട്ടം, ചതയം, ഉത്രട്ടാതി, രേവതി, രോഹിണി இப்படி இருக்கிற 16 நட்சத்திரங்கள்
குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு உபயோகிக்கிற நட்சத்திரங்களாக்கும். இந்த நட்சத்திரங்களை எல்லா சுபகாரியங்களுக்கும் உபயோகிக்கலாம் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. அதாவது சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி இப்படி சொல்லப்பட்டாலும் சில நட்சத்திரங்கள் சில நட்சத்திரம் இருக்கிறவாளுக்கு சூட் ஆகாது. இங்கே சொன்ன 15 பகல் முகூர்த்தம் 15 ராத்திரி முகூர்த்தம் இப்படி இருக்கிற நட்சத்திரங்களிலேயும் இந்த 16 நட்சத்திரங்கள் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதை தவிர மகம், பூராடம், கேட்டா, விஷாகம், மூலம், பூரம், திருவாதிரா, பூரோருட்டாதி, பரணி, கார்த்திகா, ஆயில்யம் இப்படி இருக்கிற நட்சத்திரங்களும் இந்த பகல் ராத்திரி நட்சத்திரங்களில் வரது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்க முகூர்த்தத்துக்காயிட்டு இது எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொன்னது. சந்திரன் 15 பகல் முகூர்த்தங்களையும் ராத்திரி 15 முகூர்த்தங்களையும் கடக்கிறார் அப்படின்னு சொன்னது. அப்படி சொன்னோன அந்த நட்சத்திரங்களை எடுத்து இங்க பார்த்ததாக்கும். பத்தாவது கத்திய பாகம். யஹ ஏஷஹ ஷோடசகலஹ புருஷஹ பகவான் மனோமயஹ அன்னமயஹ ஆதேவ பித்ரு மனுஷ்ய பூத பசு பட்சி சரேத் ஸ்ருப வீருதாம் பிராண ஆப்யாயனசீலத்வாத் சர்வமய இதி வர்ணயந்தி. ய ஏஷ ஷோடசகல புருஷோ பகவான் மனோமயோ அன்னமயோ ஆதேவ பித்ருமனுஷ்ய பூத பசுபட்சி சரீத் ஸ்ருப வீருதாம் பிராணாப்யாயனசீலத்வாத் சர்வமய இதி வர்ணயந்தி. 16 கலகளோடு கூடின சந்திரரூபியாயிருக்கிற பகவான் மனோமயனாக்கும் அன்னமயனாக்கும் அமிர்தமயனாக்கும். தேவர்கள், பிதர்கள், மனுஷா சர்வ உயிரினங்களும் பஞ்சபூதங்கள், அதே மாதிரி 4 காலில் நடக்கிறவை, பறவைகள், ஊர்ந்து நடக்கிற ஜீவிகள், விருட்சலதாதிகள் இப்படி இருக்கிற சர்வ ஜீவஜாலங்களோடும் பிராணனை குஷிப்படுத்துகிற சந்திரன். அதனாலேயே சர்வமயனாக்கும் சந்திரன் அப்படின்னு மகாத்மாக்கள் சந்திரனை விசேஷப்படுத்துறா. யஹா சந்திரன் அப்படிங்கிற ஏஷஹா இவன் ஷோடச கலஹா 16 கலகளோடு கூடினவனாக்கும். புருஷஹா பகவான், பகவான் பரம்பொருளேதான் சந்திரன். மனோமயஹா மனஸ்வரூபனாயிருக்கிறவர். அன்னமயஹா அன்னஸ்வரூபனாயிருக்கிற பகவான். ஆதேவ பித்ரு மனுஷ்ய பூத பசுபட்சி சரீத் ஸ்ருப வீருதாம்
தேவர்கள் முதல்க்கு அதாக்கும் இங்க ஆதேவ அப்படின்னு சொன்னது. தேவர்கள் முதல்க்கு பிதர்கள் மனுஷர்கள் அதே மாதிரி பூதங்கள் பசுக்கள் பறவைகள் செடி கொடிகள் இளஜந்துக்கள் இப்படி இருக்கிற எல்லாத்தோடும் பிராண ஆப்யாயன சீலத்துவாது பிராணனுகளை போஷிப்பிக்கிற சீலம் அப்படிங்கிறது சந்திரனுக்கு இருக்கிறதால சர்வமயஹா இது சர்வமயன் அப்படின்னு சந்திரனை வர்ணயந்தி விசேஷிப்பிக்கப்படுறது வர்ணிக்கப்படுறது. பதினொன்னாவது ஸ்லோகம். ததஹா உபரிஷ்டாத் த்ரிலட்சயோஜனதः நட்சத்ராணி மேரும் தட்சணேன ஏவ காலாயன ஈஸ்வரயோஜிதானி சஹ அபிஜித அஷ்டாவிம்சதிः. தத உபரிஷ்டாத் த்ரிலட்சயோஜனதோ நட்சத்ராணி மேரும் தட்சிணேனைவ காலாயன ஈஸ்வரயோஜிதானி சஹாபிஜிதாஷ்டவிம்சதிः. சஹ அபிஜித அஷ்டாவிம்சதிः ஈஸ்வரயோஜிதானி சஹாபிஜிதாஷ்டாவிம்சதிः. தத உபரிஷ்டாத் த்ரிலட்சயோஜனதோ நட்சத்ராணி மேரும் தட்சிணேனைவ காலாயன ஈஸ்வரயோஜிதானி சஹ அபிஜித அஷ்டாவிம்சதிः. சந்திரமண்டலத்திலிருந்து 3 லட்சம் யோஜனைக்கு அப்புறமாயிட்டு ஸ்திதி பண்ணுற அபிஜித் நட்சத்திரத்தோடு கூடி இருக்கிற 28 நட்சத்திரங்கள் பகவானோடு ஆജ്ഞைப்படி மேருவை பிரதட்சிணம் வைக்கிறது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது. அஸ்வதி நட்சத்திரத்திலேருந்து 21வது நட்சத்திரமாக்கும் உத்திராட நட்சத்திரம். 22வது நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். மொத்தம் 27 நட்சத்திரங்களாக்குமே உள்ளது அஸ்வதியிலேருந்து ரேவதி வரைக்கும். 21வது நட்சத்திரமான உத்திராடத்துக்கும் 22வது நட்சத்திரமாயிருக்கிற திருவோணத்துக்கும் நடுவில் இருக்கிற நட்சத்திரமாக்கும் அபிஜித்து நட்சத்திரம். உத்திராடம் 4ஆம் பாதவும் திருவோணத்தோடு ആദ്യത്തെ 4 നാഴികയും ചേരறதாக்கும் அபிஜித்து நட்சத்திரம் அப்படிங்கிறது. 48 மினிட் அப்படிங்கிறது ஒரு முகூர்த்தம். பகல் 15 முகூர்த்தம் இருக்கிறதுல 8வது முகூர்த்தமாக்கும் அபிஜித்து முகூர்த்தம் அப்படிங்கிறத நம்ம அந்த
பகல் 15 முகூர்த்தங்கள்ல இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தோன தெரிஞ்சின்றதாக்கும். பகல் 15 முகூர்த்தங்களில 8ஆவதாயிட்டு வர முகூர்த்தமாக்கும் அபிஜித்து முகூர்த்தம், முகூர்த்த நட்சத்திரம். அது நடுவில் வர முகூர்த்தமாக்கும். ராத்திரியில அபிஜித்து நட்சத்திரம் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கவே இல்லை. பகவான் மகாவிஷ்ணு அபிஜித்து முகூர்த்த சமயத்தில் சுதர்சன சக்கரத்தால தோஷங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் இல்லாம பண்ணிடுவர் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. சாதாரணயாயிட்டு அபிஜித்து முகூர்த்தம் அப்படின்னு எடுக்கிற പതിവ് ഉണ്ട്. அதுக்கு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் உண்டு. கோஜரம் அப்படிங்கிற அந்த சார்ட்டை பார்க்கறத ஆഴ്ചை, நட்சத்திரம், திதி இதெல்லாம் നന്നായിട്ട് വരണം. கரணம் நித்தியயோகம் அப்படிங்கிறது மஸ்ட் இல்லை. அப்படின்னாலும் என்ன கிழமையாக்கும் அப்படின்னும் என்ன நட்சத்திரமாக்கும் அப்படின்னும் என்ன திதியாக்கும் அப்படின்னும் இருக்கிற 3 விஷயங்கள் சூட்டபிள் ஆயிட்டு வரணும். அதுக்கப்புறமா முகூர்த்தம் கிடைக்காதக்கு வரத்தையாக்கும் அபிஜித்து முகூர்த்தம் அங்க அப்ளை பண்றது. பஞ்சாங்க சுத்தி அப்படிங்கிறது മസ്റ്റായിട്ടുണ്ടാകണം. പഞ്ചാംഗ ശുദ്ധി ഇല്ലാതെക്ക് അഭിജിത്ത് മുഹൂർത്തത്തെ അപ്ലൈ பண்ணினா പ്രയോജനമില്ല. പഞ്ചാംഗ ശുദ്ധിക്ക് അപ്പുറം ലഗ്നം കിടക്കലേ കറക്റ്റായിട്ട് നമുക്ക് മുഹൂർത്തத்துக்கு அப்படிங்கிற സമയത്തിലാക്കും അഭിജിത്ത് മുഹൂർത്തത്തെ ഉപയോഗിக்கிற സിറ്റുവേഷൻ ഉണ്ടാകരുത്. இந்த முகூர்த்தங்களெல்லாம் பற்றி சொன்னதால இதையும் இங்கே ஒன்று சொன்னதாக்கும். பூமியை லிங்க் பண்ணி சூரிய சந்திரர்களை வர்ணிக்கிறதாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ததஹா சந்திரனுக்கு உபரிஷ்டாது மேலே ஆயிட்டு 3 ലക്ഷ യോജനതഹ 3 ലക്ഷം യോജന ദൂരത്തിലെ കാലായനെ സൂര്യനോട് அந்த காலம் ചുറ്റിക്കറങ്ങറതാന அந்த കാലചക്രത്തിലെ ഈശ്വരയോജിതാനി ഭഗവാനാല അപ്പോയിന്റ് ചെയ്യപ്പെട്ടതാണ് നക്ഷത്രങ്ങൾ. കാലചക്രം ചുറ്റിക്കറങ്ങറത്തുകായിട്ട് ഭഗവാനാല നിശ്ചയിക്കപ്പെട്ട നക്ഷത്രങ്ങൾ അഭിജിത സഹ அபிஜித்து அப்படின்னு பேர் இருக்கிற நட்சத்திரத்தோடு கூட 28 நட்சத்திரங்கள் മേരു പർവ്വതത്തെ ദക്ഷിണേന ഏവ പ്രദക്ഷിണം വെച്ചിണ്ടേ அந்த காலச்சக்கரத்துல சுற்றிக்கறங்கிறது. அதையாக்கும் இங்கே சொன்னது.
അഭിജിത്ത് നക്ഷത്രത്തിലെ, അതായത് അഭിജിത്ത് മുഹൂർത്തത്തിലേക്കും பகவான் வாமனமூர்த்தி அவதரிச்சார் அப்படிங்கிறதையும் இங்கே நம்ம நினைவுக்கு கொண்டு வரோம். இந்த அபிஜித்து நட்சத்திரம் இந்த கத்திய பாகத்தில் சொல்லப்படுறதுனால இந்த அபிஜித்து நட்சத்திரம் வர முகூர்த்தமும் இருக்கு அப்படின்னு சொல்லறதுக்கு வேண்டிட்டாக்கும் നമ്മൾ 9வது ഗദ്യഭാഗത്തിൽ ത്രിംശദാ മുഹൂർത്തൈഹി ഭുങ്ക്തേ அப்படிங்கிற அந்த விவரணத்தில் 15 பகல் முகூர்த்த நட்சத்திரங்களையும் 15 ராத்திரி முகூர்த்த நட்சத்திரங்களையும் எடுத்து பார்த்தது.